ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வயசாகலை அப்படிங்கிற மாதிரி படைப்பா படத்தில் ரஜினியை பார்த்து அப்பா சொல்கிற மாதிரி தோனியை பார்த்து ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயசாகலை அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்து சொல்லியிருப்பாங்க. இப்போலாம் ஃபேன்ஸ் கொஞ்சம் ஏமாற்றத்தோடு தான் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, தோனி களத்துக்கு வரமாட்டார். அவர் நீங்கள் போயிட்டு ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி கடைசி சீசன் மேபி தோனிக்கு இது லாஸ்ட் சீசனாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப பேட்டிங் களத்தில் ஒரு ஹெலிகாப்டரை போட்டு விட்டார்னா ஃபேன்ஸ் செம உற்சாகம் அடைவாங்க. ஆனால் தோனி பெரும்பாலும் பேட்டிங் தவிர்த்துறாரு. இது வரைக்கும் 2 கேம் ஆடி இருக்காங்க. 2லேயுமே ஜடேஜா வரைக்கும் தான் பேட் பண்ணியிருக்காங்க. தோனிக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கல. அநேகமாக அடுத்த கேம்லையாச்சும் அந்த கடைசி ஒரு ஓவராச்சும் தோனிக்கு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த கேமராமேனும் சும்மா இருக்க மாட்டாங்க. தோனி ட்ரெஸ்ஸிங் ரூமில் சும்மா பேட்டை வச்சு அடிக்கிற மாதிரி அவர் போஸ் கொடுத்துட்டு இருக்கிறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது, இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அதை பார்த்தே ஓரளவுக்கு ரசிகர்கள் இப்போதைக்கு ஆறுதல் அடைஞ்சுக்கிறாங்க. அந்த வகையில் ருத்ராஜ் கெய்க்வாட் தலைமையில் இந்த சீசன்லேயும் சிஎஸ்கே மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேம் வெற்றியோட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செகண்ட் கேமில் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் எல்லாருமே செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் சூப்பராக கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில் தமிழக வீரரான விஜய் சங்கருக்கு தோனி ஒரு கேட்ச் ஒன்று பிடிச்சிருப்பாருங்க. ஸோ இது சென்னை கிரவுண்டு. சென்னை அப்படிங்கிறப்ப அது விஜய் சங்கர், சாய் சுதர்ஷன் இவங்களுக்குலாம் ஹோம் கிரவுண்டு. அதுவும் குஜராத் டீமில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் குஜராத் டைட்டன் அப்படின்னு சொல்கிறத விட தமிழ் டைட்டன் கூட சொல்லிடலாம் போல். ஏன்னா பெரும்பாலான பிளேயர்ஸ் குஜராத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு பிளேயர் தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ சாய் சுதர்ஷன் இருக்காரு, அடுத்து விஜய் சங்கர் இருக்காரு. இவங்க இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு தமிழக வீரர் எடுத்தாங்க, சாய் கிஷோர் இருக்காரு. ஸோ தமிழக வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் விஜய் சங்கருக்கு ஒரு கேட்சை தோனி பிடிச்சிருப்பாரு. அந்த கேட்ச் டைவ் அடித்து தலை பிடிச்சிருப்பாரு. 42 வயசுலையும் இந்த மாதிரி ஒரு மனுஷன் சாதாரண கேட்சாக தெரியலாம். பட் தோனியோட வயசை கம்பேர் பண்ணும்போது இது பெரிய கேட்சு. வேறு லெவலில் மிரட்டி இருக்காரு தலை. நன்றி.